இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் வர்றதுங்கிறது. இப்போ சென்னையிலலாம் கூட இந்த மாதிரி விசிட் இருந்திருக்குமான்றது தெரில. ஆனால் கோயம்புத்தூருக்கு இது ஃபஸ்ட் விசிட். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கூட ஒரு இது நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கிட்ஸு எல்லாத்தையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டிவியில் கூட நாங்கள் பார்த்தோம், எக்கச்சக்கமான மக்கள் கூட்டம் திறந்து இருக்கு. ஸோ இதுக்கு அவருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இன்றைக்கி மோடியோட வரவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரே கதி கலங்க வச்சுருக்காங்க. மோடி அவங்க வந்தது இந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் கன்ஃபார்மாக தாமரை வெல்லும் தாமரை வெல்லும் தாமரை வெல்லுங்கிறது தாமரை மட்டும்தான் வெல்ல போகுதுங்கிறது கேரண்டியாக சொல்கிறேன் நான். அதுதான் அவர் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்க வந்து அதுக்குள்ளே போயிட்டார். இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை அவருக்கு சாதகமாக தான் இருக்குது. பிஎம் மோடி. ஆமாம், எல்லாருமே அவருக்கு தான் போடுவாங்க ஓட்டு. நான் எப்போ போடுவேன் அவருக்கு தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. அதனால் இல்லை, அவரு தான் வரணும். இனி என் பேர் சரவணன். இன்னைக்கு மோடியை பார்த்தது கடவுளையே பார்த்த மாதிரி. நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னா மோடி தான் வரணும் திருப்பியும். இதுக்கு முன்னாடி இருந்தது அந்த அளவுக்கு எனக்கு தெரியல செக்யூரிட்டியாக. நான் இன்னைக்கு மெயின் மிலிட்ரி ஆர்மியெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னா காரணம் மோடினால மட்டும்தான். இன்றைக்கி ஆல் ஓவர் வேர்ல்டில் மதிக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதமர் யாருன்னா நம்ம பாரத பிரதமர் மட்டும்தான், மோடி மட்டும்தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிஜேபி தான் இங்கே வரணும். கண்டிப்பாக திருப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தும். எங்கள் அனுப்பி இந்த தடவை மோடி தான். இன்னொரு 5 வருஷத்துக்கு மோடி தான். யாரையும் அசைக்கவே முடியாது. வேறு லெவல். எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. எல்லாமே இந்த ரோட் ஷோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மோடிஜி பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த ரோட் ஷோ பார்க்க வந்த எல்லா மக்களும் காசு வாங்கிட்டு யாருமே வரல. தன்னுடைய சொந்த பாசத்தால் மனம் உவந்து மோடி பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பாக மோடி இந்த வருஷமும் இந்த தேர்தலையும் பாரத பிரதமராக வருவார். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி தேங்க்யூ. என் பேர் ஹரிஹரன். நாங்கள் இந்த ரோட் ஷோவை பார்க்க வந்திருந்தோம். அங்கே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் தான். நல்ல கூட்டம், செம கூட்டம் இங்கே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட். ஸோ இது கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜஸ்ட் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் தான். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப க்ரௌட் இருக்குது. எல்லாருமே வெறும் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்னால மட்டும்தான் வந்திருக்காங்க. யாருமே கூப்பிட்டு வரல. ஸோ இதே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். அண்ணாமலைஜி செமையாக பண்ணிட்டு இருக்காரு, செமையாக போயிட்டு இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறோம். பாரத் மாதா கி.